நெய்வேலியில் என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் சுரங்க நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை தொழிலாளர்கள் முற்றுகையிட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், முற்றுகை போராட்டம் எவ்வளவு நேரமா நடந்துட்டு இருக்கு? இதனை முடிவுக்கு கொண்டு வர ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? என்எல்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களுக்கு 8.33% போனஸ் வேண்டாம், 20% போனஸ் வேண்டும் என வலியுறுத்தி இன்று சத்தியாகிரக போராட்டத்துக்கு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் காவல்துறை இதற்கு அனுமதி மறுத்திருந்தது. அனுமதியை மீறி நாங்கள் போராட்டம் நடத்தப் போகிறோம் என ஒப்பந்த தொழிலாளர்கள் அங்கு குவிந்த காரணத்தினால் போலீசார் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருந்தார்கள். குறிப்பாக சுரங்கப்பகுதி, அனல் நிலைய பகுதி, அலுவலகம் என அனைத்து பகுதியிலும் போலீசார் குவிக்கப்பட்டார்கள். ஆனால் அனுமதி தராத போதிலும் ஒப்பந்த தொழிலாளர்கள் அங்கு குவிந்து போராட்டத்துக்கு தயாரானார்கள். போலீசார் அவர்களை தடுக்க முயற்சித்த போது அவர்கள் பேரணியாக புறப்பட்டு குறிப்பாக சுரங்க அலுவலகத்தை முற்றுகிட போன்ற சென்ற போது அவரை தடுத்து நிறுத்தினார்கள். இதனால் காவல்துறையை கண்டித்து தற்போது அங்கு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக என்எல்சி நிர்வாகத்திற்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனையில் காவல்துறை அவ்வப்போது தலையிடுகிறது. எனவே காவல்துறையே இந்த பேச்சுவார்த்தையை முடித்துக் கொடுக்க வேண்டும். காவல்துறை தலையிடும் போது காவல்துறை தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் என்எல்சி நிர்வாகம் எப்போதும் தொழிலாளருடன் நேரடியாக பேசாமல் இதுபோல் காவல்துறை வைத்து மிரட்டுவதாகவும் அவர்கள் ஒரு தகவலை தெரிவிக்கிறார்கள். அது தொடர்ந்து அந்த பகுதியில் அவர்கள் அமர்ந்து போராட்டம் நடக்கும் காரணத்தினால் அந்த பகுதி முழுவதும் தற்போது பதட்டமான சூழல் உள்ளது. போலீசாரும் அதிக அளவு அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் தொடரும், எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை என அவர் ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளார்கள். என்எல்சி ஊழியர்களின் போராட்டம் தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஸ்ரீதர்.